ஹாய் டுவெல் மக்களே, அகைன் ஒரு குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வீடியோ தாங்க. இந்த சண்டே போயிட்டு வந்தேன், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் குளத்தூருக்கு ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு சண்டே போயிருந்தேன். எப்பவும் போல் பைக்கை வந்து அந்த ஸ்கூல்கிட்ட பார்க் பண்ணிவிட்டு பாக்கெட் ஃபிஷ்ஷஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பசங்கிற ஷாப்பு, இது நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு வர ஷாப்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 rupees அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து 80 rupees அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் டெயில் நல்லா இருந்துச்சு, 80 rupees சொன்னாங்க. உண்மையை பார்க்க நல்லா குவாலிட்டியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கணும். இப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் டெயில்பாங்க. அது வந்து 80 rupees சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. இது போக இதுக்கு சைடில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்லாம் 250ங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தேவைன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் ப்ளக்கட்ஸ், பீட்டாஸ் கிடைக்கும். சரின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த ஷாப் போல் எப்பவும் போல் க்ரீன் அக்வாவில் ஏதாவது புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்ட்டு போனேன். பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ப்ளூ ரேமு, ஜெர்மன் ரேம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது அந்த பலூன் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, இந்த டைம் அது இல்லை. வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குதான்னு பார்த்தா எப்பவும் போல் இருக்கிறதா இருந்துச்சு. நான் கப்பீஸில் ஒரு 2-3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குமான்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு சும்மா உள்ளே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். ஆனால் ப்ளூ ரேமில் ஓரளவுக்கு பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் பலூன் வெரைட்டியில் நார்மல் ப்ளூ ரேமு. நான் ப்ரைஸ் கேட்கல. லாஸ்ட் டைம் வந்து கோல்டன் இது வந்து 250 அவ்வளோ சொன்னாங்க, ரொம்ப சின்ன சைஸு. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் கோல்டன் ப்ளூ ரேம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் குளத்தூரே வந்தேன். ஏன்னா அது ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. சின்ன சைஸ் இருக்குது, பட் அது வந்து ஜெண்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எப்பவுமே சாட்டர்டே போவேன், இந்த தடவை கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே போயிட்டேன். சரி, இங்கே முடிச்சுட்டு அடுத்த எந்த ஷாப் போகலான்னு பார்க்குறதுக்குள்ள கரண்ட் போயிடுச்சுங்க கரெக்டாக குளத்தூரில். ஒரு சில ஷாப்ஸில் தான் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சில ஷாப்ஸில் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. சரி, நம்ம வேறு ஏதாவது ஷாப்ஸில் இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் போயிருந்தேன். அங்கே கோல்டன் ப்ளூ ரேம் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து 250 rupees எதாவது சொன்னாங்க இந்த ஷாப் தான். பட் வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா சின்ன சைஸில் இருக்கிறதுனால ஜெண்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நீங்கள் வாங்கியுமே அது வேஸ்ட் தான், ப்ரீடிங் பண்ணுற பர்பஸுக்கு வாங்குறதா இருந்தால் வேஸ்ட்டு தான். சரின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த எந்த ஷாப்பெல்லாம் பார்த்தேன். எப்பவுமே குளத்தூர் வரும்போது இந்த ஷாப்பை வந்து எல்லாருமே விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸாட்டிக் பெட்ஸ் வந்து இந்த ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய குவானாலாம் முன்னாடி டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஐஸ் அதுக்கு தகுந்தாப்புல தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா இது பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைமில் ஜீப்ராஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஜீப்ராஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் மாலிஸில் வந்து பலூன் மோலி எல்லாமே பெரிய பெரிய சைஸ் வச்சுருந்தாங்க. என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் கேட்டது என்னென்னா ப்ரைஸ் வந்து கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம ஷாப்புக்குள்ளே போகணுன்னா மோஸ்ட்லி இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் கேட்க முடியாது. ஏன்னா நம்ம கேமரா ஃபோனை தூக்கி வீடியோ எடுக்கிறோன்னாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக ப்ரைஸஸ் கேட்க முடியாது. பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து மினிமம் வந்து 100 அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வாங்கணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கிட்டு அப்புறம் பார்கெயின் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சில ஷாப்புக்குள்ளேயும் பார்த்தேன். எப்போவுமே டேடி அக்வாரியம் போவேன். சரி, இந்த தடவை எதாவது புதுசாக ஸ்டாக் வச்சுருக்காங்களான்னு பார்த்தேன். ஆல்பினோ ஃபுல் ரெட் வச்சுருந்தாங்க, ஆனால் 200 சொன்னாங்க. நான் இங்கே லோக்கல்லே ஒருத்தர்கிட்ட 100 rupeesக்கு வாங்கினேன். அதனால் அது பெருசாக இது பண்ணல. வேறு எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை. அரவணாஸ் வந்து இப்போது சில்வர் அரவணாஸ் ஸ்மால் சைஸ்லாம் நிறைய கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த டேடி அக்வாரியம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பேக்கெட் ஃபிஷ்ஷஸோட அந்த இது தான் இருக்கும். டேங்க் அக்வாட்டிக்ஸ் இந்த ஷாப்புக்குள்ளேயும் சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் ஃப்ளவரான்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஏதாவது ப்ரைஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தான் உள்ளுக்கு போனேன். ப்ரைஸ் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு ஸ்மால் சைஸ் வச்சுருந்தாங்க. 600 rupees சொன்னாங்க. எஸ்ஆர்டி தான். இம்போர்ட்டடான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னாங்க. லைட்டாக ஹம்ப் வராப்பில் தான் இருந்துச்சு. பட் 600 rupees போட்டிருந்தாங்க. நான் இதோட சின்ன ப்ரைஸ் தான் எப்போவுமே வாங்கி க்ரூம் பண்ணுவேன், அதனால் எனக்கு அந்த சைஸ் வந்து செட் ஆகலை. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை தான் இந்த கடை. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிளாட்டீஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கடை வந்து எப்போவுமே கமெண்ட்டில் கேட்டுட்ருப்பாங்க, இதுதான் வினோத் ஃபிஷ் ஃபார்ம்னு நினைக்கிறேன். சரி, இந்த தடவை ப்ரைஸ் கேட்கல. இதில் வந்து ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க.
பட் இங்கே ஓரளவுக்கு ப்ரைஸ் டீசெண்டாக இருந்துங்க. நான் வந்து ஒரு ஸ்வாட் டெயில் ஃபிஷ் வந்து ஒரு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிட்ட இருந்துச்சு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 தான் சொன்னாங்க. அந்த பெருசு வந்து 150 சொன்னாங்க. ஸோ ஓரளவுக்கு ப்ரைஸ் டீசெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி எல்லா பேக்கெட்டும் பார்த்தீங்கன்னா 150, 100 அந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல போட்டிருந்தாங்க. எப்பவும் ஒரு சில கடையில் வந்து ஜஸ்ட் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மாதிரியே வெளியே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கடை தான் இருக்கும். பட் உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஆன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாம் செம்ம ஆக்டிவாக இருந்தது. பட் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கல. ஆனால் ஃப்ளவர் ஆன்ஸ் எல்லாமே செம்ம ஆக்டிவாக வச்சுருந்தாங்க. சைஸும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய சைஸில் தான் இருந்தது. இங்கேயும் கொஞ்சம் பிளாட்டீஸ், அதுக்கப்புறம் பலூன் மாலி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்து கடையில் ஃப்ளவரான் ஷாப். இங்கேயும் வர்றவங்க கண்டிப்பாக வீடியோ எடுக்காமல் போக மாட்டாங்க அந்த பட்டர்ஃப்ளை கோயிங்கிறதுனால. ஆனால் வாங்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. எப்போவுமே குவான்டிட்டி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த டைம் நான் ஷாப்புக்குள்ளே போகல. அதுக்கப்புறம் இந்த ஈசிஆர் அக்வா இது வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து பேசினேன். பட் அவங்க வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்கிறதுனால அந்த ஷாப்புக்குள்ளே போகல. இந்த குட்டி பசங்க ஷாப் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்கு வந்து அந்த வெளியில் இது வச்சு சேல் பண்ணுவாங்களா அதே மாதிரி தான் உள்ளுக்கும். அதே ஃபிஷ்ஷஸ் தான் நிறையா உள்ளுக்கு வச்சுருப்பாங்க. 80 to 250 வரைக்கும் இருக்குது. நான் ஆக்சுவலாக ஒரு ஃபீமேல் வந்து எதாவது கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்தேன். பட் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பெருசாக இது பண்ணேன். அக்வாஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சண்டே வந்து லீவு. ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. ஸோ அந்த அக்வாஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பிளான்டர் ஷாப்பில் வந்து லாஸ்ட் டைமே நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். சரி உள்ளுக்கு நம்ம கப்பீஸ் ஏதாவது நம்ம தேடுறது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணேன். அதுவும் இல்லை. பட் இங்கே பிளான்டட் டேங்க் டிஸ்பிளேலாம் செமையாக பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதனால் வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ஷாப்லேருந்து வெளியில் வந்துட்டேன் நான். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாப் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப் வெரைட்டிஸ் நிறையா வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆர்னமெண்டல் ஃபிஷஸ் எல்லாமே நிறைய ஃபிஷஸ் வச்சுருப்பாங்க. இந்த டைம் நான் புதுசாக பார்த்தது அந்த பிளாட்டிலே பலூன் பிளாட்டிங்க. செம பெருசு அது. பேர் 200 சொன்னாங்க. ஆனால் நல்ல பேரண்ட் சைஸுங்க. இது வரைக்கும் நான் குளத்தூரில் வேறு எங்கேயுமே அந்த சைஸுக்கு பார்த்தது இல்லை. சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. இங்கே செம பெருசாக வச்சுருந்தாங்க. பட் நீங்கள் பார்கெயின் பண்ணால் ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட கம்மி பண்ணலாம். ஸோ இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்தது வரைக்கும் இந்த கடையில் இருக்கிற அந்த பிளாட்டி வந்து கொஞ்சம் ஒர்த்தாக தெரிஞ்சுது. ஏன்னா மற்ற எல்லா இடத்துலையும் சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. அதை பேக்கெட் ₹100 அந்த மாதிரி போட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேர் 2 பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீடிங்க்கு நல்லாயிருக்கும். ஈல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ப்ரைஸ் கேட்கல நான் என்னென்னு. கப்பீஸ் பாருங்கள் இவ்வளோ பேரண்ட் சைஸு செமையாக இருக்குது. செம பெருசாக இருந்தது. 200 எவ்வளோ சொன்னாங்க. அது உங்கள் பேரண்ட் சைஸ் எல்லாமே 200 அந்த மாதிரி. இது உங்களுக்கு ப்ரீடிங் பர்பஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இங்கே தான் வந்து அந்த பலூன் மாலி வாங்கியிருந்தேன். அந்த மூன்டெயில் பலூன் மாலி வாங்கியிருந்தேன். இந்த வாரம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆஸ் யூஷுவலாக இருக்கிற ஃபிஷஸ் தான் வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்வா ஜூ சிஸ்டம். சரி இந்த ஷாப்புக்குள்ளே ஏதாவது மாலிஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு போய் பார்த்தேன். ஆஸ் யூஷுவலாக எல்லா கடையிலையும் இருக்கிற மாதிரி தான் ஃபிஷஸ் வச்சுருந்தாங்க. பட் இங்கே வந்து ஃப்ளவரான்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. டாய்ஸ் வீல்ஸ் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. குளத்தூர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஷாப்பில் இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க முடியாது. எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். என்ன ஒரு 50 ரூபா ஒரு சில ஷாப்பில் அதிகமாக இருக்கும், ஒரு சில ஷாப்பில் கம்மியாக இருக்கிறாப்புல இருக்கும். ஸோ அதனால் நம்ம ப்ரைஸுன்னு சொல்லி எக்ஸாக்டாக இதை சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை விசிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்கெயின் பண்ணி அந்த மாதிரி வாங்குறாப்புல தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட் ஷாப் ஒரு 2-3 ஷாப் இருக்கும். சரி நம்ம அதுக்கு முடிச்சுட்டு அடுத்தாப்புல ருத்ரா அக்வாட்டிக்ஸ் வந்து இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். சரி லாஸ்ட் டைம் இந்த லெமன் ஆஸ்கார்லாம் இங்கே சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த டைம் வந்து போன்சாய் டைப்பில் நிறைய ஃபிஷஸ் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. இந்த தடவை ஒவ்வொரு ஷாப்லேயும் கூட்டம் இருந்ததுனால
சரி நம்ம பார்க்குற ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ப்ரைஸ் சரியாக கேட்க முடியல. ஸோ இந்த ஷாப்பில் வந்து இது ஒரு ருத்ரா அக்வாட்டிக்ஸ் பக்கத்துலேயே டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருப்பாங்க இது பேக்கெட் ஃபிஷ்ஷஸ்ஸு. இதுக்கு முன்னாடி ஸ்வாட்டேல் ஒரு டைம் பேக்கெட் ₹100 வாங்கினேன். இவங்ககிட்டயும் பார்த்தீங்கன்னா அந்த பலூன் மோலிஸில் வந்து ஸ்பாட்டட்லாம் வச்சுருந்தாங்க. ₹100 இது உங்களுக்கு ஒரு 8 பீசஸ் கிட்ட வரும். பட் நான் எதுவும் வாங்கலை, நம்மளோட பட்ஜெட் அதில் செட் ஆகலை. அதனால் பெருசாக நான் அந்த தடவை எதுவுமே வாங்கலை. டக் ஃபீடு இருந்துச்சு, ₹10 பேக்கெட் சொன்னாங்க. அது ஒரு பேக்கெட் மட்டும் ₹10க்கு வாங்கினேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குளத்தூர் வரதா இருந்தால் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷஸ் நிறைய வெளியே டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வந்து மோஸ்ட்லி சில ஃபிஷ்ஷஸ்லாம் இன்ஆக்டிவாக இருக்கிறப்பல தான் இருக்கும். ஸோ நீங்கள் நான் வாங்குறதா இருந்தால் நல்லா பார்த்துட்டு வாங்குங்க. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியன் ஓஷனில் கரண்ட் இல்லை, அதனால் உள்ளுக்கு போக முடியல. சரி இந்த டைம் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தேன், பெருசாக எதுவும் இல்லை, ஆஸ் யூஷுவலாக இருக்கிற ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. நீங்கள் இந்த குளத்தூர் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரைஸஸ் இருக்கும். நீங்கள் அந்த ஷாப்ஸில் போய் வாங்கணும், ஃபோன் பண்ணி கேட்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதாக இருக்கும். நீங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கினா மோஸ்ட்லி ஃபேஸ்புக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஃபேஸ்புக் பேஜஸ் வச்சுருப்பாங்க, அதில் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய குரூப்ஸ் இருக்கும், அந்த குரூப்ஸில் நீங்கள் ஆட் ஆகி பார்த்தீங்கன்னா நிறைய சேல் போடுவாங்க. அதில் உங்களுக்கு ப்ரைஸஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேங்க்ஸோட இது. குளத்தூரை பொறுத்த வரைக்கும் டேங்க்ஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்குறதோட இங்கே கம்மியாக இருக்கும். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும், அதுக்கு நீங்கள் லோக்கல் ஷாப்லேயே வாங்கிக்கலாம். ஸோ எப்பவும் போல் இந்த பெட் ஷாப்பு, இது பெட் ஷாப் வந்து நேமே டிஸ்பிளே பண்ணலாங்க. கூட்டமாக இருந்துச்சுங்கிறனால உள்ளுக்கு போகல. கினிபிக் நிறையா வச்சுருந்தாங்க இந்த தடவை. கோழிலையும் 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் கினிபிக்கு தான் நிறையா வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லாமே செம்ம ஆக்டிவ். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்க்கும்போது ஆக்டிவாக இருக்காது, இந்த தடவை செம்ம ஆக்டிவாக இருந்துச்சு. பேர் வந்து 1000 அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தடவை அவ்வளோதாங்க, ரொம்ப நான் இது பண்ணி பார்க்கல, போயிட்டு அப்படியே ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் மட்டும் போய் என்ன ப்ரைஸுன்னு கேட்டு பார்க்குறேன். சாட்டர்டே சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் தான் மெயின். அதை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கு ப்ரைஸு சில இதில் அதிலே டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே சண்டேஸே வர்றாப்பில் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.